Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினா SSC ல இருந்து CHSL க்கான நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நாளைக்கு வந்து SSC CHSL எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறத நாம பார்க்கலாம். இந்த எக்ஸாம் அப்ளை பண்றதுக்கு நீங்க 12ஆம் கிளாஸ் படிச்சிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து எழுதலாம். அதே மாதிரி இந்த எக்ஸாமை நீங்க தமிழ்ல எழுதலாம். இதுக்கான அப்ளிகேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆச்சு அப்படினு பாத்தீங்கன்னா 23/6/2025 லயே அப்ளிகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகிருச்சு. எப்போ க்ளோஸ் ஆகுது அப்படினா ஜூலை 18ஆம் தேதியோட ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து க்ளோஸ் ஆகுது. ஃபீஸ் பே பண்றதுக்கான லாஸ்ட் டேட் பாத்தீங்கன்னா 19 ஜூலை. கரெக்ஷன் விண்டோ எப்போ ஓபன் ஆகுதுன்னா 23/7/2025 ல இருந்து 24/7/2025 வரைக்கும் கரெக்ஷன் விண்டோ வந்து ஓபன்ல இருக்கும். நீங்க அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு மிஸ்டேக்ஸ் பண்ணிருந்தீங்க அப்படினா அதை இந்த டைம்ல வந்து நீங்க கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, டயர் 1 எக்ஸாம் பாத்தீங்கன்னா 8 செப்டம்பர்ல டயர் 1 எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி 18 செப்டம்பர்ல டயர் 1 எக்ஸாம் வந்து முடியும். அதாவது நிறைய ஸ்டூடெண்ட் வந்து CHSL எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நாள்ல வந்து ஷிஃப்ட் பேஸ் பண்ணி எக்ஸாம் வந்து நடக்கும். ஓகேவா, டயர் 1 எக்ஸாம் வந்து 8/9/2025 ல இருந்து 18/9/2025 வரைக்கும் டயர் 1 எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் அதுக்கான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல கிளியர் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையுமே டயர் 2க்கு கூப்பிடுவாங்க. டயர் 2 ஓட எக்ஸாம் பாத்தீங்கன்னா February to March 2026 ல வந்து டயர் 2க்கான எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இதில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமான பே ஸ்கேல் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் இதில் வந்து சேலரி எவ்வளோ வரைக்கும் இருக்கும் அப்படின்னா ஒரு 60K to 70K வரைக்கும் நீங்கள் வந்து கையில் வாங்குற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஸோ நிறைய அலோவன்சஸ் எல்லாமே இதில் வரும். இந்த CHSLக்கு டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3131 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ஏஜ் லிமிட் பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் உங்களுக்கு 18 வயசு இருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மினிமம் உங்களுக்கு 18 வயசு இருக்கணும், மேக்ஸிமம் 27. யாருக்கு அப்படின்னா ஜெனரல் கேட்டகரி வருவாங்க இல்லையா, யூஆர்ல வருவாங்க இல்லையா, அவங்களுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 27 வயசு இருக்கவங்க யூஆர்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட் வந்து இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம். அது போக OBC SC ST இவங்க எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கு. இப்போ எனக்கு 18 வயசா இல்லைன்னா 17.5 எனக்கு 27 இல்ல 26.5 அப்படிங்கிறது எனக்கு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு மேம், எப்படி கால்குலேட் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு தெளிவாகவே இதில் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏஜ் லிமிட் ஃபார் த போஸ்ட் இஸ் 18 to 27 years, that is candidates born not before 2/1/1999. அதாவது உங்களோட டேட் ஆஃப் பர்த் பாத்தீங்கன்னா 2/1/1999க்கு முன்னாடி இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1/1/2008க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. இதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அப்படின்னா ஏஜ் என்னவாயிரும் 28 ஆகிரும் ஜெனரலுக்கு. பட் இங்க சொல்லியிருக்கதே 27 தான். அதனால உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து 2/1/1999க்கு முன்னாடி உள்ளதா இருக்கக்கூடாது. அதே மாதிரி 1/1/2008க்கு அப்புறம் பிறந்தவங்களா இருக்கக்கூடாது. ஓகேவா, சோ இப்போ அது போக ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்திருக்காங்க. இப்போ ஜெனரல்ல வரக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு மினிமம் 18 மேக்ஸிமம் 27. நான் SC ST மேம், எனக்கு ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்னன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா இந்த 27 கூட 5 ஆட் பண்ணிக்கோங்க. 27 + 5 32. ஓகே, நீங்க SC ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 32 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். OBC-யா இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 18 மேக்ஸிமம் இந்த 27 கூட 3 ஆட் பண்ணுங்க. 30 வயசு வரைக்கும் இந்த எக்ஸாம் எழுதிக்கலாம். நீங்க யூஆர்ல வரீங்கன்னா உங்களுக்கு அதாவது PWD UR. ஓகேவா, ஸோ வெறும் யூஆர்ல மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட் ஜெனரல்ல வரீங்க அப்படின்னா உங்களுக்கு 10 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ மினிமம் 18 மேக்ஸிமம் 37 வயசு வரைக்கும் நீங்க எழுதிக்கலாம். அதே இது நீங்க PWD ஸ்டூடெண்டா இருக்கீங்க, OBC-யா இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 13 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்க எத்தனை வயசு வரை எழுதிக்கலாம், மினிமம் 18 மேக்ஸிமம் 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். இந்த 27 கூட 13 ஆட் பண்ணிக்கோங்க. அதே நீங்க PWBD SC ST ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா 15 வருஷம் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்குறாங்க. அப்போ நீங்க எத்தனை வயசு வரை எக்ஸாம் எழுதிக்கலாம்னா மினிமம் 18 மேக்ஸிமம் 42 வயசு வரைக்கும் எக்ஸாம் எழுதிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு பாத்தீங்கன்னா 3 years after deduction of the military service rendered from the actual age as on 1/1/2026. ஓகே, உங்க சர்வீஸ்ல இருந்து 3 years வந்து கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்திருக்காங்க. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் civilian employees who have rendered not less than 3 years regular and continuous service as on closing date for receipt of online application. So 40 வயசு வரை அவங்க எழுதிக்கலாம். அதே widows, divorce women, judicially செப்பரேட்டா இருக்காங்க, அதே மாதிரி ரீமேரேஜ் திருப்பியும் மேரேஜ் பண்ணிக்கல அப்படின்னா அவங்க 35 வயசு வரைக்கும் எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அவங்க அதே மாதிரி widows, divorce women judicially separated and who are not remarried SC ST-யா இருக்காங்க அப்படின்னா அவங்க 40 வயசு வரைக்கும் எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இது இப்போ
இந்த எக்ஸாம் ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதே நீங்கள் விமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்க, எஸ்சி கேண்டிடேட்டாக இருக்கீங்க, எஸ்டி கேண்டிடேட்டாக இருக்கிறீங்க, இல்லை பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க, இல்லைனா எக்ஸ் சர்வீஸ்மேனாக இருக்கீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ நீங்கள் விமன் கேண்டிடேட் பெண்கள் யாருக்குமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு ஃபீஸ் வந்து கிடையாது. அதே மாதிரி நீங்கள் பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கனாலும் உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது. அதே மாதிரி நீங்கள் எஸ்சி எஸ்டியா இருக்கீங்கனாலும் உங்களுக்கும் ஃபீஸ் கிடையாது. அப்ப யார் இந்த 100 ரூபாய் பே பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜெனரல்ல வரக்கூடிய மேலும் அதே மாதிரி ஓபிசில வரக்கூடிய மேல் இவங்க 2 பேருக்கு மட்டும்தான் ஃபீஸ் இருக்கும். மற்றபடி வேற யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. ஓகேவா? ஸோ ஜெனரல்ல வரக்கூடிய மேல் கேண்டிடேட், ஓபிசில வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டுக்கு மட்டும்தான் இந்த 100 ரூபாய் ஃபீஸ். மற்றபடி வேற யாருக்குமே ஃபீஸ் கிடையாது. நீங்க ஃப்ரீயாவே இந்த எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே, அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவுமே கிடையாது. இப்போ ரயில்வேக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜெனரலுக்கு 500 ரூபாய், ஓபிசிக்கு 400 ரூபாய் ஃபீஸா? ஸோ சரி, 250 ரூபாய் ஃபீஸ். ஓகேவா? அந்த 500ல 400 வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க, 250 அப்படியே ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. பட் எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் 100 ரூபாய் தான் ஃபீஸ். அந்த 100 ரூபாயுமே விமன் கேண்டிடேட்டுக்கு கிடையாது, பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்ட் மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்டுக்கு கிடையாது, எஸ்சி எஸ்டி ஸ்டூடெண்ட்டுக்கும் ஃபீஸ் கிடையாது. ஜஸ்ட் ஜெனரல்ல வரக்கூடிய மேலு, ஓபிசியில் வரக்கூடிய மேலுக்கு மட்டும்தான் 100 ரூபாய் ஃபீஸ். ஓகேவா? ஸோ லாஸ்ட் டேட் வந்து பார்த்துக்கோங்க, 19/7/2025 தான் ஃபீஸ் பே பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட். சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா ஸோ என்ன பண்ண முடியாது, உங்களோட அப்ளிகேஷன் வந்து வேலிடு கிடையாது. யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெனரல் மேல், ஓபிசியில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணல அப்படின்னா அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் ஆகிரும். ஓகேவா? ஸோ அது மாதிரி இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸாம் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு எக்ஸாம் சென்டர் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், சேலம் இந்த இடத்துலலாம் நம்ம வந்து எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இடத்துலலாம் தமிழ்நாட்டில் சதர்ன் ரீஜியனில் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஓகே, நம்ம எங்கே இதில் அப்ளை பண்ணுறோமோ அந்த இடத்துல நமக்கு வந்து எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஓகே, நமக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நமக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது இப்போ தென்காசி அப்படின்னா நமக்கு எங்கே போடுவாங்க அப்படின்னா திருநெல்வேலியில் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து போடுவாங்க, திருநெல்வேலி இல்லைனா மதுரையில் போடுவாங்க. ஓகே, ஸோ நம்ம எந்த ஏரியாவில் இருக்குமோ அதுக்கு நியரஸ்டாக தான் எக்ஸாம் சென்டர் வந்து அமையும். ஸோ தமிழ்நாட்டுக்குள்ள பார்த்தீங்கன்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடத்துலலாம் எக்ஸாம் சென்டர் வந்து இருக்கும். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா டயர் 1 எக்ஸாம் நடக்கும் ஃபஸ்ட்டு. அந்த டயர் 1 எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுக்கு ஒரு கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கட் ஆஃபை நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா அடுத்து டயர் 2க்கு வந்து கூப்பிடுவாங்க. இந்த டயர் 2ல எடுக்கக்கூடிய மார்க்கை வச்சு உங்களுக்கு ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டயர் 1 எக்ஸாம். ஓகே, இந்த டயர் 1 எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜ்லாம் இருக்கும் அப்படின்னா பார்ட் 1, 2, 3, 4ன்னு பிரிச்சுக்கலாம். இங்கிலீஷு, ரீசனிங்கு, மேக்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா? ஸோ டோட்டலாக உங்களுக்கு இங்கிலீஷில் 25 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்ல பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின், மேக்ஸ்ல 25 கொஸ்டின், ஜெனரல் அவேர்னஸ்ல பாத்தீங்க அப்படின்னா 25 கொஸ்டின். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். ஓகேவா? இப்போ இங்கிலீஷ்ல 25 கொஸ்டின் கேட்கறாங்களா, ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். அப்ப 25 கொஸ்டின் 50 மார்க்குக்கு எக்ஸாம். ரீசனிங்ல 25 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்குங்கும் போது 50 மார்க்குக்கு எக்ஸாம். குவான்ஸ்ல பாத்தீங்கன்னா 25 கொஸ்டின், ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க். ஸோ டோட்டலா 50 மார்க்குக்கு 50 மார்க். ஸோ ஓவராலா பார்க்கும்போது 100 கொஸ்டின் எத்தனை மார்க்குக்கு எக்ஸாம் எழுதுவீங்க, 200 மார்க்குக்கு எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. டைம் வந்து பாத்தீங்கன்னா 60 நிமிஷம் டைம், 1 மணி நேரம் டைம். இப்போ நீங்க அப்ளை பண்ணி முடிச்சிட்டீங்க, உங்களுக்கு ஹால் டிக்கெட் வரும், ஒரு எக்ஸாம் சென்டர்ல எக்ஸாம் நடக்கும். ஃபர்ஸ்ட் டயர் 1 எக்ஸாம் வந்து நடக்கும். அதுல இங்கிலீஷ், ரீசனிங், மேக்ஸ், ஜெனரல் அவேர்னஸ்ல இருந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க. டோட்டலா 100 கொஸ்டின் கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 2 மார்க்குங்கும் போது 200 மார்க்குக்கு எக்ஸாம். டைம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் டைம் கொடுப்பாங்க. நீங்க பிடபிள்யூபிடி ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஸ்கிரைபை கூட்டு போவீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஸோ உங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 80 நிமிஷம் டைம் கொடுக்குறாங்க. ஓகேவா? The Tier 1 exam will consist of objective type multiple choice question only. The question will be set in English, Hindi and any language opted by the candidate in application form as given annexure 16. Okay, for part 2, 3 and 4 of Tier 1 examination. Actually என்னென்ன சப்ஜெக்ட்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேக்குறாங்க, இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் கேக்குறாங்களா? இதுல எல்லாருக்குமே இங்கிலீஷோட கொஸ்டின் இங்கிலீஷ்ல தான் வரும். மேக்ஸ் பாத்தீங்கன்னா இப்போ நீங்க தமிழ் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் எக்ஸாம் லாங்குவேஜ் தமிழ் சூஸ் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாமே தமிழ்ல பார்த்துக்கலாம். ரீசனிங்கும் நீங்க தமிழ்ல கொஸ்டின்ஸ் பார்த்துக்கலாம், ஜெனரல் அவேர்னஸும் தமிழ்ல பார்த்துக்கலாம். அதே ஒரு கேரளா ஸ்டூடெண்ட் இருக்காங்கன்னா அவங்க மலையாளம் சூஸ் பண்ணிருப்பாங்க.
அப்போ அவங்களுக்கு என்ன இருக்கும், இங்கிலீஷுங்கிறது எல்லாருக்கும் இங்கிலீஷில் தான் ஓப்பன் ஆகும். மற்ற எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மலையாளத்தில் ஓப்பன் ஆகும். அதே இது தெலுங்கு சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே என்ன ஆகும், தெலுங்குல வந்து ஓப்பன் ஆகும். இங்கிலீஷை தவிர இது எல்லாமே என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபரன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த லாங்குவேஜில் நம்ம எழுதிக்கலாம். அப்போ சிஹெச்எஸ்எல் எக்ஸாமை நீங்கள் தமிழ்லையும் எழுதிக்கலாம். ஓகே, ரயில்வே படிக்கிறீங்க இல்லையா, அதே இதுதான். எக்ஸ்ட்ரா இங்கிலீஷ் சப்ஜெக்ட் மட்டும் படிச்சிட்டிங்க அப்படின்னா எஸ்எஸ்சி எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம். ஓகேவா. தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் ஃபார் 0.50 ஃபார் ஈச் ராங் ஆன்சர். கேண்டிடேட்ஸ் ஆர் தேர்ஃபோர் அட்வைஸ்டு டு கீப் திஸ் இன் மைண்ட் வைல் ஆன்சரிங் த கொஸ்டின். நெகட்டிவ் மார்க் வந்து கொடுத்துருக்கோம். நெகட்டிவ் மார்க் என்னன்னா 0.5. ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நெகட்டிவ்ல 0.5 மார்க் வந்து போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா. இப்போ நீங்க டயர் 1 வந்து பாஸ் பண்ணியாச்சு. டயர் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுக்கு ஒரு ரிசல்ட் வரும். அதை பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா டயர் 2க்கு உங்களை வந்து கூப்பிடுவாங்க. இந்த டயர் 2ல பாத்தீங்க அப்படின்னா எப்படி பிரிச்சிருப்பாங்க அப்படின்னா செஷன், ஓகே, செஷன் 1 செஷன் 2ன்னு பிரிச்சிருப்பாங்க. நான் எல்லாத்தையுமே உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் டயர் 1 பாஸ் பண்ணிட்டு அடுத்து டயர் 2 போகும்போது பாத்தீங்கன்னா இதுல டயர் 2ல செஷன் 1 வந்து நடக்கும். செஷன் 1ஓட டைம் பாத்தீங்கன்னா 2 hours 15 minutes வந்து டைம். ஓகேவா. ஸோ அந்த செஷன் 1 செக்ஷன் 1 செக்ஷன் 2 செக்ஷன் 3ன்னு பிரிச்சிருப்பாங்க. புரியுதா. ஃபர்ஸ்ட் செஷன் 1 மட்டும் நல்லா கவனிங்க. நான் என்ன சொல்றேன்னு 2 மணி நேரம் 15 நிமிஷம் டைம். செக்ஷன் 1 செக்ஷன் 2 செக்ஷன் 3ன்னு பிரிச்சிருப்பாங்க. செக்ஷன் 1ல பாத்தீங்க அப்படின்னா மேக்ஸும் ரீசனிங்கும் உங்களுக்கு பேப்பர் வந்து ஓப்பன் ஆகும். ஒரு கம்ப்யூட்டர் கொடுத்துருவாங்க. அந்த சிஸ்டம் முன்னாடி நீங்க உட்கார்ந்துருப்பீங்க. டயர் 2க்கு போகும்போது ஃபர்ஸ்ட் வந்து மேக்ஸும் ரீசனிங்கும் செக்ஷன் 1ல வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். மேக்ஸ்ல 30 கொஸ்டின், ரீசனிங்ல 30 கொஸ்டின், டோட்டலா 60 கொஸ்டின்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க், 180 மார்க். ஓகேவா. ஸோ அதே மாதிரி அதுக்கப்புறம் செக்ஷன் 2 செக்ஷன் 2ல பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும். ஸோ இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா 40 கொஷின், ஜென்ரல் அவேர்னஸில் 20 கொஷின், ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க்கு. ஸோ டோட்டலாக எவ்வளோ மார்க்கு, 180 மார்க்கு. ஓகேவா. ஸோ ஒவ்வொரு கொஷினுக்கும் 3 மார்க் கொடுக்குறாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த கொஷின் வந்து கேல்குலேட்டிவாக தான் இருக்கும். இங்கிலீஷும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேராகிராஃபாக தான் இருக்கும். டயர் 1 கம்பேர் பண்ணும்போது டயர் 2ஓட பேப்பர் வந்து கொஞ்சம் டயர் 1 விட டஃப்பாக இருக்கும்னு கூட சொல்லலாம். அதை விட அட்வான்ஸாக இருக்கும், கொஞ்சம் மாடரேட்டாக இருக்கும். டயர் 1ல சிங்கிள் லைனில் கொஷின் இருக்கு அப்படின்னா டயர் 2ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி கொஸ்டின் வந்து இருக்கும். அடுத்து செக்ஷன் 3ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா 45 மார்க். ஓகே. அதுக்கப்புறமா செஷன் 2ல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா பார்ட் ஏல ஸ்கில் டெஸ்ட் ஃபார் டிஇஓஸ் இன் டிபார்ட்மெண்ட் ஆர் மினிஸ்ட்ரி மென்ஷன் அட் பேரா 8.1. ஓகேவா. ஸோ இந்த இதுல நீங்க செலக்ட் ஆகுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே. செக்ஷன் 4 வந்து இருக்கும். அதே மாதிரி ஸ்கில் டெஸ்ட் ஆர் டைப்பிங் டெஸ்ட். ஓகே. ஸோ இது வந்து பார்ட் பில இருக்கும். ஸ்கில் டெஸ்ட் ஃபார் டிஇஓஸ் எக்ஸப்ட் இன் டிபார்ட்மெண்ட் ஆர் மினிஸ்ட்ரி மென்ஷன் அட் பேரா 8.1. ஓகே. ஸோ இந்த டிஇஓவை தவிர மீதி இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே. யாரெல்லாம் அந்த ஸ்கில் டெஸ்ட்டுக்கு எலிஜிபிளோ ஸோ அவங்களுக்கு இருக்கும். அடுத்து பார்ட் சில பாத்தீங்க அப்படின்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகே. எல்டிசி ஆர் ஜேஎஸ்ஏக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். ஓகேவா. சோ அத தான் இங்க டீடைலா சொல்லிருக்காங்க பாருங்க. டயர் 2 will include following 4 செக்ஷன். செக்ஷன் 1ல வந்து மேக்ஸும் ரீசனிங்கும் ஓபன் ஆகும். செக்ஷன் 2ல வந்து இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் ஓபன் ஆகும். செக்ஷன் 3ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் क्वेश्चंस வந்து கேட்போம். செக்ஷன் 4ல பாத்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் ஆர் டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். டயர் 2ல வந்து செஷன் 1 செஷன் 2 ரெண்டு இருக்கும். ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே நாள்ல தான் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஓகே. செஷன் 1 செஷன் 2 ரெண்டுமே ஒரே நாள்ல தான் நடக்கும். செஷன் 1 will include conducting of section 1 section 2 and section 3. Session 2 will include conducting of section 4. Okay. Session 1 will include conducting of section 1 2 3. Therefore duration of session 1 will be 2 hours 15 minutes. என்ன சொல்லிருக்காங்கன்னு புரியுதா? நான் மேல சொன்னது அப்படியே. ஃபர்ஸ்ட் செஷன் 1ல நான் என்ன சொன்னேன், செக்ஷன் 1 வரும்னு சொன்னேனா, மேக்ஸும் ரீசனிங்கும் வரும்னு சொன்னேனா. சோ இந்த செக்ஷன் 1க்கு உங்களுக்கு 1 hour டைம். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா இங்கிலீஷும் ஜெனரல் அவேர்னஸும் ஓபன் ஆகும். சோ இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா 1 hour டைம் கொடுப்பாங்க. டோட்டலா 2 hours ஆச்சா. அதுக்கு அப்புறமா கம்ப்யூட்டருக்கு 15 நிமிஷம். ஓகே. அப்ப எவ்வளவு ஆச்சு? ஃபர்ஸ்ட் செக்ஷன் 1ல 2 சப்ஜெக்ட் முடியும். செக்ஷன் 2ல அடுத்து 2 சப்ஜெக்ட் முடியும். இதுக்கு 1 hour ஆச்சு, இதுக்கு 1 hour ஆச்சு, 2 hour ஆச்சா. அடுத்து கம்ப்யூட்டருக்கு ஒரு 15 நிமிஷம். அப்ப டோட்டலா எவ்வளவு ஆச்சு? 2 hours 15 minutes ஆச்சு. அப்ப செஷன் 1 2 hours 15 minutes. ஓகே. அடுத்து அத தான் இங்க சொல்லிருக்காங்க. ஓகே. சோ நான் என்ன சொன்னேனோ அதுதான் அப்படி இங்க சொல்லிருக்காங்க. ஓகே. 2 hours 15 minutes ஆகும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய செக்ஷன் 1க்கு 1 மணி நேரம்
நேரம், செக்ஷன் 2க்கு 1 மணி நேரம், அடுத்து செக்ஷன் 3ல கம்ப்யூட்டர் கொஸ்டின் கேட்பாங்க, அதுக்கு 15 நிமிஷம். ஸோ டோட்டலாக 2 hour 15 minutes. ஓகே, செக்ஷன் 1ல மேக்ஸும் ரீசனிங்கும் கேட்போம்னு சொல்லியிருக்காங்க. த கேண்டிடேட் வில் கெட் 1 hour to complete this session. On completion for 1 hour, this session will get automatically closed. உங்க முன்னாடி ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அது செக்ஷன் 1ல மேக்ஸும் ரீசனிங்கும் ஓப்பன் ஆகும். அது வந்து 1 மணி நேரம் டைம் வந்து சைடில் ஓடிக்கிட்டு இருக்கும். இந்த 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த செக்ஷன் வந்து க்ளோஸ் ஆகிரும். அதுக்கப்புறமா உங்களுக்கு செக்ஷன் 2 வந்து ஓப்பன் ஆகும். Immediately after completion of section 1, 2 part of session 2. ஓகேவா? ஸோ இங்கிலீஷு அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் will start. Section 2 will also be 1 hour and immediately on completion of 1 hour, this section will get automatically closed. புரியுதா? ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல மேக்ஸும் ரீசனிங்கும் முடிஞ்சதுக்கப்புறம் 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த இது வந்து க்ளோஸ் ஆகிரும். இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் ஓப்பன் ஆகும். அடுத்த 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து என்னவாகும்? அது க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் செக்ஷன் 3 வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகும். அதில் கம்ப்யூட்டர் கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதுக்கு டைம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம். ஓகே, ஆன் கம்ப்ளீஷன் ஆஃப் செக்ஷன் 3 ஓவராலாகவே செஷன் 1 வந்து என்னவாகிரும்? முடிஞ்சிடும். செஷன் 1க்கு கீழே என்னெல்லாம் இருக்கு? செக்ஷன் 1, செக்ஷன் 2, செக்ஷன் 3. செக்ஷன் 1ங்கிறது மேக்ஸும் ரீசனிங்கும் 1 மணி நேரம். செக்ஷன் 2ங்கிறது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் 1 மணி நேரம். செக்ஷன் 3ங்கிறது கம்ப்யூட்டர். இது 1 மணி நேரம் முடிஞ்சதுக்கப்புறம் இது க்ளோஸ் ஆகும். அடுத்த 1 மணி நேரத்தில் இது க்ளோஸ் ஆகும். அடுத்த 15 நிமிஷத்தில் இது க்ளோஸ் ஆகும். 2.5 மணி நேரம் முடியும் போது மொத்தத்துக்கும் இது ஃபுல்லாகவே க்ளோஸ் ஆகிரும். ஓகே, ஆஃப்டர் கம்ப்ளீஷன் ஆஃப் செஷன் 1, த கேண்டிடேட் வில் get a break for registration for session 2. session 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சின்ன பிரேக் வந்து கொடுப்பாங்க. மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ், இங்கிலீஷ், கம்ப்யூட்டர் இது ஃபுல்லா செஷன் 1 முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பிரேக் கொடுப்பாங்க. எதுக்குன்னா செஷன் 2க்கு ரிஜிஸ்டர் பண்றதுக்கு. செஷன் 2 will include conducting of section 4 skill test or typing test வந்து இருக்கும். ஓகே, it will be mandatory for the candidate to qualify all the sections of tier 2. ஓகே, சோ இது வந்து என்னது? ஸ்கில் டெஸ்ட் வந்து mandatory. ஓகேவா? tier 2 will consist of objective type or multiple choice questions except for section 4. ஓகே, சோ இப்போ செக்ஷன் 4 தவிர மீதி எல்லாமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? objective questions தான் இருக்கும். questions will be set in English, Hindi and any language. சோ நீங்க இங்கிலீஷ்லயும் எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணிக்கலாம், அது போக தமிழ்லனாலும் அட்டெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது தமிழ், நான் இப்போ சொன்னேன் இல்லையா, தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்னா தமிழ் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, கேரளா ஸ்டூடெண்ட்னா மலையாளம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இங்கிலீஷ் பார்ட்டை தவிர மீதி இருக்கக்கூடிய மேக்ஸ், ரீசனிங், ஜெனரல் அவேர்னஸ் இந்த மூணுமே உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்றீங்களோ அந்த லாங்குவேஜில் நீங்க எழுதிக்கலாம். செக்ஷன் 3ல நீங்க எழுதக்கூடிய கம்ப்யூட்டர் இருக்கு இல்லையா, அது வந்து மேண்டட்டரி, கண்டிப்பா நீங்க அட்டெண்ட் பண்ணணும். அதோட மார்க் வந்து கால்குலேட் பண்ண மாட்டாங்க. அந்த 15 நிமிஷத்துல நீங்க எழுதுறீங்க இல்லையா, ஸோ அந்த இதோட மார்க் கால்குலேட் பண்ண மாட்டாங்க. பட் அதுல நீங்க என்ன பண்ணணும்? குவாலிஃபை ஆகணும். ஓகேவா? தேர் வில் பி நெகட்டிவ் மார்க்கிங் ஆஃப் 1 mark for each wrong answer in section 1, section 2, section 3. Candidates are therefore advised to keep this in mind while answering the question. Okay, நெகட்டிவ் மார்க் வந்து 1 மார்க் கொடுக்குறாங்க. ஒரு கொஸ்டின் தப்பா போட்டீங்க அப்படின்னா நெகட்டிவ்ல 1 மார்க் போயிடும் சொல்றாங்க. செக்ஷன் 4ல ஸ்கில் டெஸ்ட் ஆர் டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும். செக்ஷன் 4 will include conducting of skill test or typing test in session 2 on the same day. ஓகே, அதே நாள்லே தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? அந்த செஷன் 1ஓட பிரேக்குக்கு அப்புறமா செஷன் 2ல வந்து நடக்கும். ஸ்கில் டெஸ்ட் ஆர் டைப்பிங் டெஸ்ட் வில் பி குவாலிஃபைங் நேச்சர். இதில் ஜஸ்ட் நீங்கள் என்ன ஆனால் போதும்? குவாலிஃபை ஆனால் போதும். ஸ்கில் டெஸ்ட் ஆர் டைப்பிங் டெஸ்ட் வில் பி எவாலுவேட்டட் as per the evaluation guidelines available on the website of the commission. Error in skill test will be calculated up to 2 decimal places. Skill test or typing test will be conducted as per the following scheme. ஓகேவா? ஸோ ஸ்கில் டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டருக்கு. ஓகே, நோ கேண்டிடேட் இஸ் எக்ஸம்டட் ஃப்ரம் அப்பியரிங் இன் த ஸ்கில் டெஸ்ட். ஓகே, ஸ்கில் டெஸ்ட் அப்போ யாருமே இதில் வந்து எக்ஸம்ட் கிடையாது. எல்லாருமே ஸ்கில் டெஸ்ட், அந்த டைப் டெஸ்ட் வந்து எல்லாருமே பண்ணி தான் ஆகணும். பார்ட் ஏ, ஸ்கில் டெஸ்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் டிஓ ஆர் டிஓ கிரேட் ஏ இன் டிபார்ட்மெண்ட் ஆர் மினிஸ்ட்ரி மென்ஷன் அட் பேரா 8.1 ஸ்பீட். ஸோ இது வந்து அந்த ஸ்கில் டெஸ்ட்டை பற்றி சொல்லியிருக்காங்க. ஓகே, எவ்வளோ வேர்ட்ஸ் வந்து இது பண்ணணும், எவ்வளோ கீஸ் வந்து இது பண்ணணும் அப்படிங்கக்கூடிய அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதே மாதிரி உங்களுக்கு பார்ட் சியில் உள்ள டைப்பிங் டெஸ்ட்டும் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ அந்த இது எல்லாமே பார்த்தீங்கன்னா குவாலிஃபை தான் ஆகணும். இந்த ஸ்கில் டெஸ்ட்டில் நீங்கள் குவாலிஃபை ஆனால் போதும். முக்கியமாக உங்களோட ஃபைனல் கட் ஆஃப், பட் நீங்கள் குவாலிஃபை ஆகிறது மஸ்ட். கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்? குவாலிஃபை ஆகணும். பட் ஃபைனல் செலெக்ஷன் எதை வச்சு இருக்கும்? இதிலலாம் நீங்கள் குவாலிஃபை ஆகிட்டீங்கன்னா உங்களோட கட் ஆஃப் எதை வச்சு ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த செஷன் 1ல் மேக்ஸு, ரீசனிங், அதுக்கப்புறம் இங்கிலீஷு, ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது டோட்டலாக எவ்வளோ மார்க்கு? இதுக்கு 180 மார்க்கு. மேக்ஸு,
ரீசனிங் சேர்த்து 180, இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும் சேர்த்து 180, ஓவராலாக எவ்வளோ வருது 360 வருதா. இந்த 360க்கு தான் ஃபைனலாக உங்களோட கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த கம்ப்யூட்டரில் நீங்கள் குவாலிஃபை ஆகணும். ஓகே, இது ஜஸ்ட் குவாலிஃபை தான் ஆகணும், ஆனால் கண்டிப்பாக குவாலிஃபை ஆகணும். அதே மாதிரி இந்த ஸ்கில் டெஸ்ட்லையும் நீங்கள் குவாலிஃபை தான் ஆகணும். ஓகே, ஸ்கில் டெஸ்ட்லையும் நீங்கள் என்ன பண்ணணும், குவாலிஃபை ஆனால் மட்டும் போதுமானது. ஃபைனலாக மார்க் ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அந்த 360 மேக்ஸ், ரீசனிங், இங்கிலீஷ், ஜென்ரல் அவேர்னஸ் இந்த 4 சப்ஜெக்ட்டுக்கும் 360 மார்க் வச்சிருக்காங்க இல்லையா, அதை வச்சு தான் உங்களோட கட் ஆஃப் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஓகேவா. இப்போ ரிட்டன் எக்ஸாமுக்கான சிலபஸ் என்னங்கிறத கொடுத்துருக்காங்க. டயர் 1ஓட சிலபஸ் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் பேசிக்கான இங்கிலீஷ். ஓகேவா. ஸோ ஓவராலாக சொல்ல போனால் இங்கிலீஷுக்கு சிலபஸ் அப்படின்னா ஒக்காபுலரி, அடுத்து கிராமர், இது ரெண்டும் நல்லா படிச்சிருந்தாலே இங்கிலீஷில் நல்ல ஸ்கோர் வந்து வாங்கிடலாம். ஸ்பாட் த எரர், ஃபில் இன் த பிளாங்க், சினானிம்ஸ், ஆண்டனிம்ஸ், ஸ்பெல்லிங், மிஸ்பெல்ட் வேர்டு, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட், ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ், டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், க்ளோஸ் டெஸ்ட், காம்ப்ரிஹென்ஷன், இது எல்லாமே இங்கிலீஷில் கேட்பாங்க. இதெல்லாம் எங்கே படிக்கணும், எப்படி படிக்கணும் நீங்கள் கன்ஃபியூஸே ஆக வேண்டாம். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸில் உங்களுக்கு எல்லாமே பெர்ஃபெக்டாக கொடுத்துருக்கோம். ஓகே, அதை மட்டுமே நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். ரீசனிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அனாலஜி, ஃபிகரல் அனாலஜி, ஸ்பேஸ் ஓரியன்டேஷன், சிமெண்டிக் கிளாசிஃபிகேஷன், வென் டயக்ராம், ஃபிகர் கிளாசிஃபிகேஷன், ஃபிகர் பேட்டர்ன் ஃபாலோயிங், எம்பெடட் ஃபிகர், நம்பர் சீரிஸ், ப்ராப்ளம் சால்விங், இந்த மாதிரி இது எல்லாமே இதில் வரும், இந்த ரீசனிங்கில் வரும். ஓகேவா. அடுத்து மேக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் சிஸ்டமு. ஓகே, ஸோ பர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனு, ஸ்கொயர் ரூட்டு, ஆவரேஜ், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பார்ட்னர்ஷிப், டைம் அண்ட் ஒர்க்கு, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். அல்ஜிப்ரா பொறுத்த வரைக்கும் பேசிக் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ் ஆஃப் ஸ்கூல் அல்ஜிப்ரா, அதாவது அல்ஜிப்ராவில் பேசிக்காக அந்த லீனியர் ஈக்குவேஷன்ஸ் அதெல்லாம் வரும் இல்லையா. ஸோ எல்லாமே உங்களுக்கு அட்வான்ஸ் மேக்ஸ்லேருந்து எல்லா மேக்ஸுமே உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்கோம். அரித்மெட்டிக்லேருந்து அட்வான்ஸ் மேக்ஸ் வரைக்கும் எல்லாமே ஆல் இன் ஒன்லேயே கவர் பண்ணிடுவோம். அடுத்து ஜாமெட்ரி, மென்சுரேஷனு, ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்கல் சார்ட்டு. ஓகே, ஸோ இதில் வந்து இந்த பை சார்ட்டு, பார் சார்ட்டு எல்லாமே கொடுத்துட்டு டிஐன்னு நம்ம சொல்லி டீச் பண்ணியிருப்போம். ஸோ இது எல்லாமே மேக்ஸில் கவர் ஆகும். மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் மேக்ஸும் இருக்கும், பேசிக் மேக்ஸும் இருக்கும், ப்ளஸ் அட்வான்ஸ் மேக்ஸும் வரும். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஓவராலாக சொல்ல போனோம் அப்படின்னா ஒக்காபுலரி, கிராமர் ரெண்டும் நல்லா படிச்சிங்கனாலே போதும். ஓகே, ஜென்ரல் அவேர்னஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேரு, ஸோ இது எல்லாமே மிக்சடாக வர்றது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டயர் 2க்கு மேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டயர் 1ல் படித்த அதே மேக்ஸ் தான், இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்பாங்க. ஏன்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 3 மார்க் இல்லையா இங்கே, அதனால கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாமே இங்கே வந்து கேட்பாங்க. டயர் 1ல் ஈஸியான கொஸ்டின்ஸ் இருந்தாலும் டயர் 1 கிளியர் பண்ணுறது வந்து ஈஸி. பட் டயர் 2க்கு நல்ல எஃபோர்ட் போட்டால் மட்டும்தான் டயர் 2 வந்து கிளியர் பண்ண முடியும். டயர் 1க்கும் எஃபோர்ட் போடணும், பட் அதை விட இங்கே டபுளாக எஃபோர்ட் போடணும். ஏன்னா இங்கே கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கிற மாதிரி இருக்கும். எல்லா கொஸ்டினுமே கொஞ்சம் பேராகிராஃப் ஃபார்மெட்லேயே இருக்கும். இங்கிலீஷ்ல இருந்து ஜென்ரல் அவேர்னஸ் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால இதுக்கு ஸ்பெஷலாகவே நம்ம படிக்கணும். இதில் எடுக்கிற மார்க்கை வச்சு தான் நம்மளோட ஃபைனல் செலெக்ஷன் வந்து இருக்கும். பேசிக்கான மேக்ஸில் பர்சன்டேஜ், ரேஷியோ எல்லாமே வந்துடும். அல்ஜிப்ரா, ஜாமெட்ரி, மென்சுரேஷனு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ட்ரிக்னாமெட்ரி, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அங்கே படித்த அதே தான், இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக படிக்கணும். அதே மாதிரி ரீசனிங்கும் டயர் 1க்கு படிக்கிறது தான். இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான், காம்ப்ரிஹென்ஷனு, எரர் ஸ்பாட்டிங்கு, மிஸ்பெல்ட்டு, இது எல்லாமே வந்துடும். ஜென்ரல் அவேர்னஸும் அதே மாதிரி தான், ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேரு, சயின்ஸு எல்லாமே உள்ளே வந்துடும். கம்ப்யூட்டர் பொறுத்த வரைக்கும் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருந்தால் போதும். ஏன்னா இந்த செக்ஷனில் நீங்கள் ஜஸ்ட் குவாலிஃபை ஆனால் மட்டும் போதுமானது. உங்களோட மார்க் வச்சு பார்க்கும்போது இதோட முடிஞ்சிருது. ஓகேவா. அந்த ஜென்ரல் அவேர்னஸ் செக்ஷனோட 360 மார்க்கோட உங்களோட இது வந்து முடிஞ்சிடும். இது எல்லாமே குவாலிஃபை ஆகணும். கம்ப்யூட்டர் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணும், குவாலிஃபை ஆகணும். ஓகேவா. ஸோ தெளிவாக புரிஞ்சிருச்சா. டயர் 1ல் ஒரு கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணுவாங்க. அது பாஸ் பண்ணதுக்கப்புறம் டயர் 2க்கு கூப்பிடுவாங்க. அதில் செஷன் 1, செஷன் 2 நடக்கும். செஷன் 1ல் செக்ஷன் 1, செக்ஷன் 2 பிரிச்சிருக்காங்க, செக்ஷன் 3 பிரிச்சிருக்காங்க. செக்ஷன் 1ல் மேக்ஸும் ரீசனிங்கும், செக்ஷன் 2ல் என்ன இருக்கு, இங்கிலீஷும் ஜென்ரல் அவேர்னஸும், செக்ஷன் 3ல் என்ன இருக்கு, கம்ப்யூட்டர் இருக்கு. ஓகேவா. ஸோ எல்லாமே தெளிவாக சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேவா. ஸோ இப்போ நாளைக்கு வீடியோவில் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா. ஸோ இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு நான் சொல்லிட்டேன். உங்ககிட்ட 12ஆம் கிளாஸ் நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அப்ளை பண்ணலாம். இந்த மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க, அதாவது மினிமமாக குவாலிஃபையிங் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இந்த மார்க்குக்கு நீங்கள் படிக்கக்கூடாது, கட் ஆஃபை விட அதிகமான மார்க் எடுக்கணும் அப்படின்னு நினச்சி நீங்கள் படிக்கணும். ஓகேவா. 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே நீங்கள் அப்ளை பண்ணுங்க. காலேஜ் நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க, செகண்ட் இயர் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுங்க. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக 12ஆம் கிளாஸ் முடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி உங்களுக்கு 18 வயசு ஆகியிருக்கும், அப்படிதானே. ஸோ காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் 18 வயசு ஆகிருச்சு, 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா. ஸோ அதே மாதிரி காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட், தேர்ட் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் எல்லாருமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு மினிமம் 18 வயசு
மினிமம் குவாலிஃபிகேஷன் 12ஆம் கிளாஸ் இருந்தாலே இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு எப்படி படிக்கணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எலுக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, கம்மிங் ஃப்ரைடே 27/6/2025ல எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எலுக்கான நியூ பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே, ஸோ அதே மாதிரி ஆர்ஆர்பி டெக்னீஷியனுக்கான நியூ பேட்சும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த ஒரு கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி உங்களுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கொடுத்துருப்போம். நம்ம எந்த எக்ஸாம் வந்தாலும் சரி, எஸ்எஸ்சிக்கு எக்ஸாம் வருதுனாலும் நியூ பேட்ச் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ரயில்வேயோட எக்ஸாமுக்கான நியூ பேட்சும் இதுல தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்றதுக்கு நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல கொடுத்துருக்க இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் எல்லா சப்ஜெக்ட்டுமே உங்களுக்கு நம்ம வந்து டீச் பண்ணிடுவோம். ஒவ்வொரு வாரமும் என்னென்ன படிக்கணுங்கிறதுக்கான பிளான் எல்லாமே பெர்ஃபெக்ட்டா கையில கொடுத்துருவோம். அதுக்கான கிளாஸஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். இதுல இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஒவ்வொரு வாரமும் சாட்டர்டே இந்த பேட்ச்ல உங்களுக்கு எக்ஸாம் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆல் இன் ஒன் கோர்ஸ். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். இதோட ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1999 ஒரு டைம் தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். சப்போஸ் எனக்கு இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் வந்து லாஸ்ட் எக்ஸாம் மேம், நான் ஜென்ரல் கேட்டகரி எனக்கு 27 வயசு ஆகிருச்சு, நான் ஓபிசி எனக்கு 30 வயசு ஆகிருச்சு, இதுக்கப்புறம் என்னால் இந்த சிஹெச்எஸ்எல் எக்ஸாம் எதுவுமே எழுத முடியாது, ஸோ எனக்கு 1 year வேலிடிட்டி மட்டும் போதும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட் இந்த கோர்ஸுக்கு 1499 நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டிக்கான ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1499. அதே லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 1999 பே பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் அக்சஸ் வந்து இதுல இருக்கும். ஓகே, ஏன்னா இந்த இதுல வந்து வெறும் ஒரு எக்ஸாம் மட்டும் கிடையாது. ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் கிளியர் பண்ற மாதிரி கொடுத்துருப்போம். ஓகே, இந்த கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிட்டு நீங்க கண்டென்ட்டுக்குள்ள போனீங்கன்னா ரயில்வேக்கான கிளாஸஸ், எஸ்எஸ்சில எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். எஸ்எஸ்சி ஜிடினா எஸ்எஸ்சி ஜிடி, எஸ்எஸ்சி சிஹெச்எஸ்எல்னா சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ்னா எம்டிஎஸ்னு தனியா பேட்ச் வந்து கொடுத்துருப்போம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து சிலபஸ் கம்ப்ளீட் பண்ற மாதிரி இருக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுக்கப்புறம் வீக்லி பிளான், வீக்லி டெஸ்ட் எல்லாமே இதிலே ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஓகேவா? ஸோ இதோட ஃபீஸ் வந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். லைஃப் டைம் வேலிடிட்டி அப்படின்னா 1999 பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். 1 year வேலிடிட்டி மட்டும் போதுங்கிற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னா, இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸன் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்லை அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்ட்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக்கெண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே 1 year வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதான் நான் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கே படிக்க ஆரம்பிச்சிருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியில ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இதை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அதே மாதிரி எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்றேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க தெளிவா அப்ளை பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் 12ஆம் கிளாஸ் முடிச்சிருக்காங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா 12th தான் குவாலிஃபிகேஷன், மினிமம் ஏஜ் 18. ஓகேவா? நீங்க இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா இங்க கவர்மெண்ட் எக்ஸாம் பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 18, மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் கிளாஸ்ல இருந்தே இங்க வந்து என்ன எழுதலாம், எக்ஸாம்ஸ் வந்து எழுதலாம். நாளைக்கு பாத்தீங்கன்னா எம்டிஎஸ், எஸ்எஸ்சில இருந்தே எம்டிஎஸ்க்கான நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த எம்டிஎஸ் எக்ஸாமுக்கான மினிமம் குவாலிஃபிகேஷன் பாத்தீங்கன்னா 10ஆம் கிளாஸ். ஓகே, 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே எம்டிஎஸ் எக்ஸாம் எழுதலாம். இப்போ வந்திருக்க சிஹெச்எஸ்எல் எக்ஸாமுக்கு 12ஆம் கிளாஸ் தான் குவாலிஃபிகேஷன். அதுக்கு தான் நான் என்ன சொல்றேன்னா காலேஜ் படிக்கும் போதே எழுதுங்கன்னு சொல்றேன். ஏன்னா நிறைய பேர் அந்த 18 வயசு 20 25 வயசெல்லாம் விட்டுட்டு கடைசி ஒரு 30 வயசு இருக்கும்போது அப்போ வந்து ரெக்ரெட் பண்ணுவாங்க. சே, எனக்கு அன்னைக்கே எனக்கு தெரியாது மேடம், அந்த மாதிரி தெரிஞ்சிருந்ததுன்னா நான் அப்பவே அந்த எக்ஸாம் எழுதியிருப்பேன், அப்போ எனக்கு காம்படிஷன் கம்மியாக இருந்துச்சு, இப்போ காம்படிஷன் ஹெவி ஆயிருச்சு, எனக்கு இதுக்கப்புறம் சான்ஸும் கிடைக்காது, ஏன்னா எனக்கு 30 வயசு ஆயிருச்சு, 32 வயசு ஆகிருச்சுன்னு இப்போ ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கு தான் இப்போ காலேஜ் படிக்கக்கூடிய பசங்க கிட்ட நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போவே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. 18 வயசு ஆகிருச்சு அப்படின்னாலே காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்க ஆரம்பிங்க. அதுவும் நான் காலேஜ் போயிட்டு எப்படி மேடம் படிக்க முடியும், என்னால் டெய்லி கிளாஸ் எல்லாம் போக முடியாதுங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பில் இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இதில் இருக்கிறத மட்டும் ஃபாலோ பண்ணாலே போதும். உங்கள் கையில் ஒரு மொபைல் ஃபோனோ இல்லைனா ஒரு லேப்டாப் ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தாலே இந்த கிளாஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். எல்லாமே பெர்ஃபெக்டாக இருக்கும். எந்த டைம்னாலும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி பெர்ஃபெக்டாக கொடுத்துருப்போம். ஒவ்வொரு டாபிக் முடிய டாபிக் வைஸ் டெஸ்ட்டும் இருக்கும். வார கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த பிளானை முடிக்கும் போது வீக்லி டெஸ்ட் கொடுத்துருப்போம். அப்படியே ஒரு 15 வாரம் தான் கரெக்டாக. எந்த எக்ஸாம்னாலும் ஒரு 15 to 19 வாரம் இவ்வளோதான் பிளான் முடிகிறதுக்கு. மினிமம் 15 வீக்ஸ், மேக்ஸிமம் 19 வீக்ஸ் ஆகும். அந்த 15 வாரமும்
கண்டினியூஸாக படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா ஈஸியாக எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஏன்னா அவ்வளோதான் சிலபஸே. நீங்கள் எங்கே போனாலும் சரி காம்படிட்டிவ் எக்ஸாமோட சிலபஸ் என்ன, இங்கிலீஷ், மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ், இந்த 4 சப்ஜெக்ட்டும் வரும். இந்த 4 சப்ஜெக்டில் சில எக்ஸாமில் இங்கிலீஷ் கிடையாது. உதாரணத்துக்கு ரயில்வே எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே இங்கிலீஷ் கிடையாது. மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ் தான். இந்த 4 சப்ஜெக்டை தரவு பண்ணணும். அதை உட்காந்து ஒரு 120 நாள் கரெக்டாக, ஒரு 100 நாள் தான் டைம் வந்து மேக்ஸிமம் 100 நாள். ஓகே, ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 90 நாளில் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அப்புறம் ரிப்பீட்டடாக டெஸ்ட் எடுத்தால் போதும், எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக படிக்கணும். ஓகேவா? அதுக்காக எல்லாமே பெர்ஃபெக்டாக ஆல் இன் ஒன் கோர்ஸில் கொடுத்துட்டோம். நீங்கள் ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. இதை மட்டும் ஃபாலோ பண்ணாலே உங்களால் கண்டிப்பாக எஸ்எஸ்சி எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, இதில் சிஜிஎல் எஸ்எஸ்சியோட சிஹெச்எஸ்எலுக்கு மட்டும் இல்லை, சிஜிஎல் எக்ஸாமு, ரயில்வேலேருந்து வரக்கூடிய என்டிபிசி, குரூப் டி, ஏஎல்பி, டெக்னீஷியன், எல்லா எக்ஸாமுக்குமான கிளாஸஸ் எல்லாமே ஒரே கோர்ஸ்லேயே கொடுத்துருக்கோம். ஒன்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் இந்த கோர்ஸை ஃபாலோ பண்ணியே கிளியர் பண்ணிக்கலாம். நம்ம டெலகிராம் குரூப், டெலகிராம் சேனலில் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலகிராம் குரூப் அண்ட் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லையும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ கிளாஸ் ஜாயின் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்டு மறக்காமல் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஓகே, இந்த நம்பருக்கு மறக்காமல் வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பரை சென்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.